finishes off in style. A magnificent strike into the crowd. என்னது ரோஹித் சர்மா சுப்மன் கில்ல ரன் அவுட் பண்ணதுனால ரோஹித் சர்மா சுப்மன் கில்ல பிளேயிங் 11ல இருந்து டிராப் பண்ணிட்டாரா? என்னங்க இப்படிதான் பரவலா ஆக்சுவலா வந்து ட்விட்டர்ல போயிட்டு இருக்கு. அண்ட் எல்லா இடத்துலயும் ஒரு மிகப்பெரிய சண்டையே போயிட்டு இருக்கு. எந்த ஒரு பிளேயரும் எந்த ஒரு கேப்டனும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேயரோட ஃபியூச்சர் அழிக்கணும்னு இருக்க மாட்டாரு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஏன் சுப்மன் கில்ல ரீப்ளேஸ் பண்ணாருன்னா, ஏன்னா ஜெய்ஸ்வால் நம்மளுக்கு வந்து இன்டர்நேஷனல் T20ல கன்சிஸ்டன்டா இந்தியாவுக்கு தரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. வேணும்னா அவரோட ஸ்டாட்ஸை பாருங்க. அட் சேம் டைம் சுப்மன் கில் வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் T20ல ஆப்வியஸ்லி ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆறாரு. ஸோ முதல் சாய்ஸ் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலா தான் நிக்கிறாரு. அண்ட் நிறைய ஃபேன்ஸ் ஐபிஎலோட டோட்டல் ரன்ஸ் எல்லாம் எடுத்து கம்பேர் பண்ணி பாக்குறாங்க சுப்மன் கில்லுக்கும் ஜெய்ஸ்வாலுக்கும். பட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஐபிஎல் வேற இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் வேற. இன்னொன்னு ஒரு செட் ஆஃப் சைடு வந்து ரோஹித் சர்மாவே விளையாடக்கூடாது, அவரை தூக்குங்க, முதல்ல சுப்மன் கில்லுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. சுப்மன் கில்லும் ரோஹித் சர்மாவே நீங்க கம்பேர் பண்ணுவீங்களா? என்னதான் இருந்தாலும் ரோஹித் சர்மா ஒரு லெஜண்ட். இன்னைக்கு வேணா அவர் வந்து T20ல சரியா விளையாடாம இருக்கலாம். அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா அவரை கலாய்க்கிறது வந்து நியாயமே இல்லைங்க. உங்களோட பாயிண்ட் என்னன்றதை நீங்க தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இது ரைட்டா ராங்கான்னு சொல்லி. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். ஸோ நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி தான் இப்போ பயங்கரமா ஒரு என்ன சொல்றது வைரலா ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவை வந்து தாக்குறாங்க. ரோஹித் சர்மா தாக்கப்பட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை தான் இப்போ. எதுக்காக ரோஹித் சர்மா தாக்கப்பட்டார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் சுப்மன் கில் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து பயங்கரமா தாக்கிட்டு இருக்காங்க ரோஹித் சர்மாவை. நீங்க வந்து பாத்தீங்கன்னா பழி வாங்குறீங்க கில்ல, அவர் உங்களை ரன் அவுட் ஆக்குனதுனால அடுத்த மேட்ச் அவரை உட்கார வச்சிட்டீங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் கில் வந்து ஜெய்ஸ்வாலோட ஒரு மிகப்பெரிய பிளேயரு, ஐபிஎல்லோட டோட்டல் ரன்ஸ் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றது ஆரஞ்சு கேப் வின்னரு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ரோஹித் சர்மா 37 வயசு ஆயிடுச்சு, அவருக்கு இப்ப இந்த T20ல விளையாடுறதுக்கு தகுதியே கிடையாது, அவர் ஃபார்ம்ல இல்ல, அவர் வேலைக்கு ஆக மாட்டாரு, அதுக்கு பதில் சுப்மன் கில் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி இன்னொரு பக்கம் போயிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாம் போய் நம்ம வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலா எது கரெக்ட் அதுதான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் சொல்ல போறேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். ஸோ எனக்கு என்ன பர்சனலா தோணுதுன்னா, எந்த ஒரு கேப்டன் எந்த ஒரு பிளேயருமே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பிளேயரோட கெரியரை கெடுக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. இது மக்கள் நம்மளோட வந்து அசம்ஷன், அவ்வளவுதான். புரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் வந்து தோனி வந்து யுவராஜ் கேரியரை கெடுத்துட்டாரு, கம்பீர் கேரியரை கெடுத்துட்டாரு, சேவாக் கேரியரை கெடுத்துட்டாரு, விராட் கோலி வந்து ஆர்சிபி பிளேயர்ஸை தான் வந்து பாத்தீங்கன்னா அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாரு, மற்ற பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா கண்டுக்கல, ரோஹித் சர்மா அவரோட ஓன் பிளேயர்ஸை தான் இப்போ வந்து கொண்டு வராரு, அஜித் அகர்கர் வந்து அவர் சின்ஸ் மும்பைல இருந்து வந்ததுனால மும்பை ஆட்களா தூக்கி செலக்ஷன் கமிட்டியில வைக்கிறாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் போகுது. மேபி ஒரு 10% 5% அவங்களோட ஃபேவரிசம் பிளேயர்ஸ் கண்டிப்பா போகலாம். ஏன்னா தோனி இருந்த டைம்ல நம்ம ஜடேஜா இந்த மாதிரி அஸ்வின் அவருக்குலாம் பயங்கரம் பேக்கப் பண்ணாரு. பட் இன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய பிளேயரா வந்து நிக்கிறாங்க உங்களுக்கு தெரியும். ரோஹித் சர்மா அவரோட கேப்டன்ஷிப்ல ஒரு ஜஸ்பிரீத் பும்ரா, ஒரு ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ்ல டெவலப் ஆன அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்துக்கு மேல ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கப்பட்டுச்சு. அதுவும் கோலியோட கேப்டன்ஷிப்லயும் கொடுக்கப்பட்டுச்சு, தோனியோட கேப்டன்ஷிப்லயுமே வந்து பாத்தீங்கன்னா அது கொடுக்கப்பட்டுச்சு. அவங்களாம் இன்னைக்கு எவ்வளவு பெரிய பிளேயரா இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா ஐபிஎல் அந்தந்த பிரான்ச்சைசிக்கு விளையாடிட்டு அதுக்கப்புறம் இந்தியான்னு வரும்போது நம்மளோட சீனியர் பிளேயர்ஸ் எல்லாருமே ஒரே மைண்ட் ஸ்டேட்ல தாங்க இருப்பாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் தி டே இட்ஸ் அபவுட் இந்தியா தான். நம்ம கம்பேர் பண்ணக்கூடாது. ஐபிஎல் வச்சு என்னைக்குமே நீங்க கம்பேர் பண்ணாதீங்க. எந்த ஒரு சீனியர் பிளேயரும் வந்து இன்னொரு ஜூனியர் பிளேயரை வந்து பாத்தீங்கன்னா கெரியரை கெடுக்கணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அதுதான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. தோனியா இருக்கட்டும், கோலியா இருக்கட்டும், ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், அவங்களாம் வந்து இன்னும் நம்மளோட லெஜெண்டரி பிளேயர்ஸ். அவங்களாம் எவ்வளவு இந்தியாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. எஸ், ஒரு பக்கம் இன்னொருத்தவங்க சொல்லலாம், என்னாச்சு லாஸ்ட் 14 வருஷமா நம்ம ஒன்றும் பெருசா ஐசிசி சாம்பியன்ஷிப் டிராஃபி கீஃபி எதுவும் அடிக்கல. அதெல்லாம் இருக்குங்க கிரிக்கெட்ல, அதெல்லாம் சகஜம். நம்ம இது வரைக்கும் அடிச்சதே இல்லையா? நான் என்ன கேட்கறேன்னா, நம்ம அடிச்சதே இல்லை, முதல் முறையா நம்ம ட்ரை பண்றோம்னா ஓகே. அப்ப இங்கிலாந்துல என்ன சொல்வீங்க? ஒரு காலகட்டத்தில் கிரிக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து கப்பே அடிக்கல. அப்புறமா தான் 2009 அவங்க T20 வேர்ல்ட் கப்னு முதல்ல வின் பண்ணாங்க. கிரிக்கெட் ஆரம்பிச்சது எப்போ? கிட்டத்தட்ட 150 வருஷமா வந்து ஒரு கண்ட்ரி வந்து வேர்ல்டு கப்போ இல்லை ஐசிசி டிராஃபி அடிக்காம இருக்கும்போது அவங்களுக்கு எந்த லெவல்ல இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. நம்மளால அட்லீஸ்ட் இன்னைக்கு ஒரு 3 டிராஃபி அடிச்சிருக்கோம், ஒரு சாம்பியன்ஸ் டிராஃபி லெவல் பண்ணியிருக்கோம், ஐசிசில வந்து இப்போ டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல நம்பர் 1 வந்திருக்கோம் ஒரு காலகட்டத்துல. அப்படின்னு இருக்கிற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா லைக் இப்போ ஒரு 13-14 இயர்ஸ் மேபி அந்த ஒரு டிராட் இருக்கலாம். பட் எல்லாத்துக்குமே ஒரு எண்டுன்னு ஒன்று இருக்கும்ல, அது வரும். கூடிய சீக்கிரம் இந்தியா ஒரு டிராஃபி அடிக்கிற சிச்சுவேஷன் வரும். பட் அதுக்குன்ட்டு நம்ம அதையும் இதையும் வச்சு கம்பேர் பண்ணக்கூடாது. எஸ், யங்ஸ்டர்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஒரு 2007 வேர்ல்டு கப் எப்படி வந்து அண்டர் எம்எஸ் தோனி ஒரு யங் டீம், அதாவது ராகுல் டிராவிட், சௌரவ் கங்குலி, சச்சின் டெண்டுல்கர் இவங்கலாம் வந்து நாங்க விளையாடலப்பா, சாக்ரிஃபைஸ் பண்றோம், நீங்க விளையாடுங்க அப்படின்னு சொல்லி அமிச்சாங்களோ, அந்த ட்ராஃபி வின் பண்ணிட்டு வந்தாங்க தோனி அண்ட் கோ. அது எல்லாமே ஃபைன். அதே மாதிரி தான் நிறைய மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இருக்கிற ஸ்குவாடும் யங் டீம் அமிச்சா அது நடக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது எல்லாமே புரியுது. பட் ஒரு பிளேயர் லைக் ஒரு கேலிபர் லைக் ரோஹித் சர்மா அவங்க கிட்ட போய் செலக்டர்ஸ் நீங்க வந்து அவைலபிளா இருப்பீங்களா அந்த T20 வேர்ல்ட் கப்? எஸ், நாங்க அவைலபிளா இருக்கோம்னு சொல்லும் போது அவங்கள நீங்க டிராப் பண்ண முடியாதுங்க. இட் ஒன்ட் பி வெரி ஃபேர்.
அவங்களுக்கும் ஒரு ட்ராஃபி வின் பண்ணணும். இத்தனை வருஷமா அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் விளையாடுறாங்க. ஆனா டெஃபினட்டா இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு வருஷம் நம்ம ட்ராஃபி அடிக்காம இருக்கிறது அவங்க மனசுலயும் இருக்கும். எப்படியாவது அடிக்கணும், அந்த ட்ராஃபியை அடிக்கணும் அப்படின்றதுதான் அவங்களோட எண்ணம் இருக்கும் தவிர நான் இந்த T20 வேர்ல்ட் கப் விளையாடினா போதும் அப்படின்னு இருக்காது. செகண்ட், சுப்மன் கில் டெஃபினட்டா நம்மளோட ஃபியூச்சர் டேலண்ட், அதுல எந்த ஒரு இதுவுமே இல்லைங்க. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்சஸ்ல ஈவந்தோ அவர் சரியா விளையாடலன்னா கூட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. அதே மாதிரி ஒன் டே கிரிக்கெட் அது அவரோட ஃபார்மெட், அது பேச்சே இல்ல நீங்க ஒன் டே கிரிக்கெட்ல டிராப்பே பண்ண முடியாது, ஏன்னா அந்த லெவலில் விளையாடிட்டு இருக்காரு. T20 பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல அவர் அந்த ஒரு நியூசிலாண்டோட ஒரு செஞ்சுரியும் நடுவில் ஒரு 77 அடிச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஃபெயிலியர் தான். அதனாலதான் ஜெய்ஸ்வால் கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை சூப்பரா யூஸ் பண்ணி இன்னைக்கு அவரோட பொசிஷனை வந்து ஸ்ட்ராங் படுத்திக்கிட்டாரு. அண்ட் வேர்ல்ட் கப் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா விளையாடுறாரு, அஸ் கேப்டனாவும் விளையாட போற வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னும் போது பாத்தீங்கன்னா நீங்க ரோஹித் சர்மா எப்படிங்க டிராப் பண்ணுவீங்க? ஏதாவது ஒரு ஓப்பனரை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் ஆகணும். ஆனா அதனால அவரோட கெரியரே முடிஞ்சிடும் நீங்க சொல்றது வந்து பாத்தீங்கன்னா அது லாஜிக்கே கிடையாது. IPL வச்சு தயவு செஞ்சு கம்பேர் பண்ணாதீங்க. அதுதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. டெஃபினட்டா எல்லா பிளேயர்ஸ்க்கும் அந்த நேரங்கள்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், கண்டிப்பா அவங்க எல்லாருமே ஷைன் ஆவாங்க. அண்ட் சுப்மன் கில் பொறுத்த வரைக்கும் அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி டெஸ்ட் மேட்சஸ்ல கிடைக்குது அவருக்கு. ஏன்னா இவன் 30 தான் வச்சிருக்காரு ஆவரேஜ், ஆனா அவருக்கு கண்டினியூஸா சான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஹோப் அவர் வந்து இதெல்லாம் ரொம்ப மனசுல வச்சுக்காம அந்த ஒரு முக்கியமான 5 மேட்ச் டெஸ்ட் சீரிஸ் ஒன்று ஆரம்பிக்க போகுது இங்கிலாண்டோட, அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி முதல் டெஸ்ட் மேட்ச்ல அவர் பெர்ஃபார்ம் பண்ணி ஆனும். இல்லைன்னா அவரோட ரெக்கார்ட் எடுத்தீங்கன்னா டெஸ்ட் மேட்ச்லயும் பூரா விளையாடிட்டு வராரு. இல்லைன்னா அந்த பொசிஷனுமே அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆபத்தா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு டேலண்ட் இருக்கு இந்தியாவுக்கு. பட் T20 இப்போ இந்த ஒரு டாபிக் நம்ம எதை பத்தி பேசணும், ரோஹித் சர்மா அண்ட் கில் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா சத்தியமா லாஜிக்கே கிடையாது. ஃபேன்ஸ் சண்டை போடுறதுல தயவு செஞ்சு நீங்களாவே ஒண்ணு கிரியேட் பண்ணிக்காதீங்க. இந்த மாதிரி ரோஹித் சர்மா பழி வாங்குறாரு, ரன் அவுட் பண்ணிட்டான், கில் ரன் அவுட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து யாருமே பண்ண மாட்டாங்க. அந்த மூமெண்ட்ல தான் ஃப்ரஸ்ட்ரேட் கோவப்படுவாங்க தவிர சுப்மன் கில்லோட வேல்யூ ரோஹித் சர்மாவுக்கு தெரியாதா? என்னங்க பேசுறீங்க? ஸோ அதனால மக்கள்லாம் தயவு செஞ்சு டென்ஷன் ஆகாம எல்லா பிளேயர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி வன்மம் இல்லாம இருக்கணும்ன்றதான் என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ தாராளமா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.